நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் உள்ள கழிவுகளையும் கழிவு நீரையும் சுத்தம் செய்யும்போது நம்மளுக்கே சில சமயம் சகிப்புத்தன்மையும் அந்த பொறுமையும் இருக்கிறதில்ல. நம்மளே ஆள் வச்சு செய்கிறோம். ஆனால் அந்த வேலையவே வாழ்நாள் முழுவதும் தனது தொழிலாக அதை விருப்பத்தோடு செஞ்சு அது மூலமாக வருமானம் ஈட்டி சாப்பிட்றவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அந்த வேலையை செய்யும் போது தான் நம்மளும் சமுதாயத்தில் சுத்தமாக சுகாதாரமாக நோயின்றி நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு நான்வெஜ் கிரேவி செம்மையாக வச்சு இறக்கணும்னு அதை பார்க்கும்போதே அது கூட பிரியாணி இருந்தால் சேர்த்து சாப்பிட செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு தோணும். பட் வேலை அது ஒரு திருப்பி பார்க்கணுமே அப்படின்னு நம்ம என்ன யோசிப்போம். பட் அப்படி இல்லாமல் அந்த கிரேவிலேருந்து ஒரு கப் எடுத்து அதை வச்சு நம்ம பிரியாணி ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வெஜ்ஜு கிரேவியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு கப் அரிசி இந்த டம்ளரில் அளந்திருக்கேன். அதை 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும். அது கூட சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, 2 மிளகா, 4 வெங்காயம் ப்ளஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இதெல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து சூடு பண்ணோன்னே அதில் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் பொடி பண்ணி அதில் போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அது கூட நம்ம மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சரை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போய் வதங்கின உடனே அது கூட மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா திருப்பி வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கிரேவி எடுத்து அதில் போட்டுறணும். ஸோ போட்டுட்டு நல்லா கிண்டி கிளறி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எண்ணெயிலே கிளற மாதிரி இருக்கும். இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எப்போதுமே பிரியாணிக்கோ நான்வெஜ் ரெசிபி எதுக்காக இருந்தாலும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த பாருங்கள், மேலே பாருங்கள், உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அந்த கிரேவியை கொஞ்சம் வேக விடணும். அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி என்ற அளவில் நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசி எடுத்து அதில் போட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். வேக விடும் போது அந்த தண்ணி கொஞ்சம் இஞ்சி தண்ணியும் அரிசியும் சேர்ந்த மாதிரி பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும், பார்த்தோம்னா தெரியும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரையும் நம்ம குக்கரை மூட வேணாம், அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் இப்போ தான் லைட்டாக வெந்திருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி அளவு குறைஞ்சது உங்களுக்கே நல்லா பார்த்தா தெரியும். இந்த சமயத்தில் நம்ம மேலே ஒரு ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு திருப்பி நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் போதும். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தோம் அப்படின்னா அப்படி சூப்பரான நம்மளுக்கு ஒரு பிரியாணி ஈஸியாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த கிரேவிலேருந்து 1 கப் யூஸ் பண்ணி சூப்பரான பிரியாணி செஞ்சிட்டோம். ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். தேங்க்யூ.